உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு காற்று ராசி, இரட்டைப்படை ராசி, அதே போல அறிவாளிகள் நிறைந்த நல்ல கல்வி, நல்ல பாண்டித்யம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு உள்ள இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக சுக்கிர பகவான் அப்படின்னா நல்ல ஆடை ஆபரணங்கள், நல்ல வளமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, காதல், நல்ல சுகபோகமான நிலை, இவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். பேச்சில் இனிமை, வாய்மையில் தூய்மை, அதுபோல் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்ற நிலை, நல்ல உணர்தலையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உடையவர்கள் சுக்கிரன். அப்போது உங்களுக்கு மிதுன ராசிக்கு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பஞ்சமாதிபதி 5 குடையவரே சுக்கிரன் தான். அப்போ 5 12 குடையவர் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அப்படிங்கும் போது மிதனத்துக்கு உங்களுக்கு ஒரு வகையில் மறைமுகமான லாபங்களை தருவார். மறைமுகமான லாபம், அது என்ன மறைமுகமான லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் அடைகிறார். நல்லா கவனிக்கணும். மிதன ராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி உச்சம். அப்போ 5ஆம் இடம் என்பது அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள், காதல், விளையாட்டு, சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிமையாக, குளுமையாக, நல்ல ஆடைகளோடு ஒரு சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். பொதுவாக சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், சினிமா, அரசியல், அதுபோல் கலை, இது போன்ற உள்ளவர்களுக்கெல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 30 நாட்களில் ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அப்போ உங்களுக்கு வெற்றிக்குரிய சுக்கிர பகவான் உச்சம் அடைந்தார். 10ல் போய் உச்சம் அடைகிறார். 10ஆம் இடம் என்பது ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அப்போ பூரம், புராடம், பரணி இந்த நட்சத்திரங்கள் 6 வயசில் வரும். அப்போ பூரம் நட்சத்திரம் என்பது மிதுனத்திற்கு 3ஆம் இடம், சிம்மம். அப்போ பூர நட்சத்திரத்தினுடைய அந்த 3ஆம் இடம், அங்கே சூரியன் ப்ளஸ் சுக்கரன், கேது, சூரியன் சுக்கரன், சூரியன் ப்ளஸ் சூரியனாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். சுக்கிரன் தன்னுடைய உச்சத்தை சிம்மத்தில் உள்ள பூரத்திற்கு தருவார். மகத்தில் தான் சுக்கிரனை பிறந்தார். அதனால் சூரியன் என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அரசாங்கத்தில் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி. அப்போ ஒரு கிரகம் உச்சம் அடைந்தால் அதனுடைய பங்கை அவைகள் நட்சத்திரங்களுக்கும் ஆதிபத்தியங்களுக்கும் அவர் பிரித்து கொடுப்பார். அப்போ 3 குடையவனாக மாறி அவர் 10ல் உச்சம் அடைந்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட தொட்டதெல்லாம் வெற்றி, தைரியம், வீரியம், விஜயம். ஒரு சில பேருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் மாதிரி உண்டாகும். ஒரு சில பேருக்கு பயணங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், ஒரு சில பேருக்கு தொழிலில் மறைமுகமான பதவி உயர்வு, அதன் மூலியமாக பணம் கூடுதல். இப்போ சுக்கிரன்னா பணத்தை குறிக்கக்கூடியவர், செல்வத்தை குறிக்கக்கூடியவர். சுக்கிரன்னா சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர், ஆனந்தத்தை கொடுக்கிறவர், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அப்போ 3ஆம் வீட்டின் 3 குடியதில் 8ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார். பூர நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னாகும்? மற்றவர்களை விட ஓவர்டேக் பண்ணி கொண்டு போவது, இடமாற்றம் அடைவது, இதிலெல்லாம் நன்மை உண்டாகும்.
ஆனால் சகோதரர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு சகோதரர்களுக்கு ஒரு இடமாற்றம் உண்டாகும், ஒரு வலி வேதனை உண்டாகும், ஒரு நெருக்கடியான சூழல் உண்டாகும். அவர்களுக்கு உங்களுடைய சகோதரர்களுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கொண்டார் என்றால் தொழிலில் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கும் உறவுகள் வகைகளில். அதே போல் மிதுன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 7இல் உச்சம் அடைவதனால் 4 என்பது தாயை குறிக்கும், சொத்தை குறிக்கும், சுகத்தை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும், நல்ல வெற்றியை குறிக்கும், நல்ல நாலேஜை குறிக்கும். அப்படிப்பட்ட நிலையில் வெளி உலக வாழ்க்கை, வெளிநாடு வாழ்க்கை, இவர்களோடு உங்களுக்கு நல்ல உறவுகளும் சுணக்கங்களும் இல்லாத ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். மொத்தத்தில் வெளி உலக தொடர்பு, வர்த்தக தொடர்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, தாய்க்கு உடல்நலக் குறைபாடு இருந்தால் தீர்ந்துவிடும். அப்போ ஏற்கனவே சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருந்ததுனால தாய்க்கு உடல்நலக் குறைபாடு வந்திருக்கும். இப்போ சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், வீடு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கட்டலாம், விலைக்கு வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், பண்ணை நிலங்கள் வாங்கலாம். இது போன்ற வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சிறப்பாக இருக்கும். ஒன்று. அதே போல் எடுத்துக்கொண்டால் பூராட நட்சத்திரம் மிதுன ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அதிபதி அவர் போய் 10ல் உச்சம் அடைவதனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நல்லாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும். பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் வகைகளில் நன்மை உண்டாகும். புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய சிந்தனை இவைகள் வழியாக நன்மை உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல லாபங்கள் எல்லாம் பெறலாம். அதே போல் உங்களுக்கு மிதுனத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற பரணி நட்சத்திரம் நண்பர்கள் மூலமாக மூத்த சகோதரர்களுக்கு நல்ல வெற்றியும் வாய்ப்பும் உண்டாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நல்ல அனுகூலமான வாழ்க்கையை இந்த 30 நாள் மீனத்தில் சுக்கிரன் டிராவல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உண்டு. அது உங்களுக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு பீக்கில் போகக்கூடிய வாய்ப்பு. கடன்கள் அடையும், கடன் தொல்லை நீங்கும், எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள். இனிமையாக பேசி எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஞ்சித்தளவு குறையாது, நன்மையே உண்டாகும், வெற்றி நிச்சயம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது. நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்துக் கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணிகளை எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்கம் போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேத்துங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள். நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.